நமஸ்காரம். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் கார்த்திகை சோமவார விரதம். அப்போ சிவபெருமானுக்கு 8 விரதங்கள் இருக்கிறது. அதுல சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமான விரதம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை சோமவார விரதம். அன்று முழுவதும் பாத்தீங்கன்னா உபவாசம் இருக்கணும். விரதம் இருந்துட்டு மாலை நேரத்துல சிவபெருமான தரிசனம் பண்ணணும். யாரெல்லாம் கார்த்திகை சோமவார விரதம் இருக்காலோ சிவபெருமானுடைய அருளாசிகள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். நம்ம எவ்வளோ பாவ புண்ணியங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த கார்த்திகை சோமவார விரதம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் எல்லாரும் அனுசரிச்சுட்டு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு மாலை நேரத்துல நிலவு தரிசனம் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிலவை தரிசனம் பண்ணிட்டு உணவு சமைச்சுட்டு நம்மளுடைய தெருநாய்களுக்கு இல்லை நீங்கள் வீட்டில் வளர்த்துற நாய்க்கு பார்த்தீங்கன்னா முதல்ல இலை போட்டு உணவை பரிமாறிட்டு அதுக்கப்புறம் தான் நாம விரதத்தை முடிக்கணும். இந்த கார்த்திகை சோமவாரம் கார்த்திகை மாதத்துல 4 வாரம் இல்லை 5 வாரம் வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் யார் முறையா செய்யறாலோ சிவபெருமானுடைய அருள் ஆசிகள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். சிவன்னா பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன் அப்படின்னா பாத்தீங்கன்னா அம்பாள். அப்ப 2 பேருடைய அருளாசிகளும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கும். நன்றி, நமஸ்காரம்.